நான் கூட உங்களோட அந்த லிஸ்ட் பாட்டு எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதிகமா யுவன் கூட தான் பண்ணிருக்கீங்க. நிறைய யுவன் பாட்டு. யுவனுக்கு உங்களுக்குமான நட்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன சொல்றது, மியூசிக்கலி அவருக்கு என் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் உண்டு. சாங் சத்யன் கிட்ட கொடுத்தா போதும், சத்யன் பாடுவார் அப்படின்னு. அவர் இன்ஃபேக்ட் நிறைய ரெக்கார்டிங் செஷனில் கூட இருக்க மாட்டார், நான் பார்த்துப்பேங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரி மியூசிக்கலி வி ஆர் வெரி, அவருக்கு ஒரு ட்ரஸ்ட் வதியான ஒரு சிங்கர் மாதிரி நம்புவார், ஷோஸ்லையும் சரி ரெக்கார்டிங்லையும் சரி. யுவனோட மியூசிக்கில் நீங்கள் பாடின பாட்டுலேயே உங்களுக்கு ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கிற பாட்டுனா என்ன பாட்டு சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஒரு பிடிச்ச பாட்டு இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லுங்கள். எனக்கு யுவன் மியூசிக்கில் பிடிச்ச ஆக்சுவலி எல்லா பாட்டும் பிடிக்கும். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பட் என்னென்னா அந்த பாட்டு அவ்வளோ பெருசாக பாப்புலர் ஆகலை. வடகரை படத்துலேருந்து ஒரு சாங், அந்த படத்தில் அந்த ஒரு பாட்டு மட்டும் தான் அவர் கம்போஸ் பண்ணியிருப்பார். உயிரின் மேலொரு உயிர் வந்து கலந்தால் இதயம் இருப்பது விண்வெளிதானோ, இதற்கு பேர் என்ன காதலே, அந்த மாதிரி சாங் இருக்கு. குட் சாங், மெலடி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கழுகுல ஒரு பாட்டு, ஆமா அதுவும் யுவன் மியூசிக் தான். அதுதான் எனக்கு பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டு ஒரு 4 வரி பாடலாமே, அம்பளைக்கு பொம்பளைக்கு உள்ள. இன்னைக்கு காதல் எல்லாம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு, கண்ணை பாக்குது கைய கொக்குது ரூமு கேக்குது, எல்லாம் முடிஞ்ச பின்னும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வாழுறவங்க ரொம்ப பேருடா, கேட்டு பாருடா. இப்போ காதல் தோத்துட்டா யாரும் சாவதே இல்ல, அட ஒண்ணு தோத்துட்டா 2 இருக்குது உள்ள, இப்பெல்லாம் தேவதாசு எவனும் இல்ல, அவன் பொழுதுபோக்குக்கு ஒரு ஃபிகரை பாக்குறான், அவன் செலவு பண்ணத்தான் ஒரு லூச தேடுறா, 2 பேருமே இங்க பொய்யா பழகுறா, ரொம்ப புளிச்சு போச்சுன்னா கை குலுக்கி பிரியுறா. அப்புறம் அதே போல பாஸ் என்கிற பாஸ்கரன்ல யுவன் கூட சேர்ந்தீங்க நினைக்கிறேன். அது ஒரு நல்ல பாட்டு இல்ல? ஏமா அது நல்ல ஹிட் சாங் அது ஆக்சுவலி. அதுவும் நான் பாடும்போது யுவன் இல்லை, நானா ஜாலியாக இஷ்டத்துக்கு பாடினதான். அந்த நடுவில் பாட்டில் ஆலாப்பனால வரும், அதெல்லாம் இஷ்டத்துக்கு, அதுதானா அதெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒன்று ஃபில்அப் பண்ணணும் அந்த இடத்துல. சொன்ன ஒன்று இப்படி பாடலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்லி பாருங்க, ஏன்னா ஃபன்னி சாங், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு. லிரிக்கும் நல்லா ஃபன்னியாக போகும். காலையில் 5 மணி நாங்கள் கண்ணு முழிச்சோம், அந்த மாதிரிலாம் வரும்போது ஃபன்னி சாங்ல இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு தோணுச்சு. ஓகே பண்ணாங்க அதெல்லாம்.